மீஷோல லிஸ்ட் பண்ணுறது எப்படி? இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம லிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட பிக்சரை ChatGPTயில் கொடுத்து இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது அழகான இந்த பிக்சர் டவுன்லோட் ஆகிடுங்க. இந்த பிக்சரை 2 times டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் பிக்சரை ChatGPTயில் கொடுத்து ப்ராடக்ட்டுக்கான கேப்ஷன், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேளுங்க. ChatGPTயே சூப்பராக கேப்ஷன், டிஸ்கிரிப்ஷன், கீவேர்ட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஏற்கனவே ஒரு ப்ராடக்ட்டுக்கு கேப்ஷன் எப்படி எழுதணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. அந்த வீடியோ பார்க்கலனா ஜஸ்ட் பின்னாடி போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. கேப்ஷன் இங்கே ChatGPT எவ்வளோ அழகாக கொடுத்தாலும் நான் சொன்னது மாதிரியே ப்ராடக்ட்டோட கலர், ப்ராடக்ட்டோட பேர், பிரிண்டட் ஆர் சில்க் எதுனாலும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணணுங்க. அதே மாதிரியே ChatGPT கொடுத்ததுலேருந்து கீவேர்ட்ஸை வந்து காப்பி பண்ணி நம்ம வாட்ஸ்அப்பில் தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி வைக்கிறதுனால லிஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணலாங்க. அதனால தான் வாட்ஸ்அப்பில் செப்பரேட்டாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே போலயே டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே பேஜில் ப்ராடக்ட்டோட பிக்சர், 4 பிக்சர் இந்த ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வேணுங்க. ஆல்ரெடி நம்ம 4 பிக்சர் வந்து ChatGPT நமக்கு கொடுத்துட்டு இதுக்கு கூட ப்ராடக்ட்டோட ரியல் பிக்சர் நம்ம ஆட் பண்ணுறது ரிட்டனை வந்து கம்மி பண்ணும். ஸோ அதுவும் நம்ம பண்ணணும். ஒரு வெப்சைட்டில் ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணும்போது பிக்சர் வந்து கரெக்ட் சைஸில் இருக்கணும். அதுக்காக எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். கேன்வாவை யூஸ் பண்ணி இந்த பிக்சரோட சைஸை 1000 x 1300 சைஸுக்கு எடிட் பண்ணி நம்ம வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ இவ்வளோ நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு எப்படி வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை மீஷோவில் புதுசாக லிஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். மீஷோ பற்றி வீடியோ போடும்போது நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, மீஷோவில் எப்படி சிஸ்டர் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.